ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஜனவரி 17க்கும் 18க்கும் இடைப்பட்டது நைட்டு 2 மணி அளவில் யூபி ஜான்சி மாவட்டத்தில் லகர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கே ஒரு டிரைவர் இருக்கார். அவர் பேர் ஜெய்சிங். அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. சரியாக அதிகாலை 2 மணி அளவில் அவர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு அவர் இருந்துச்சு பார்க்கும்போது வெளியே ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நிதின்குமார், வயசு 26. அவர் பார்த்த உடனே நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிதின் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேர் ஜெய்சிங் தானே, உங்ககிட்ட டாடா ஏசி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் வாடகைக்கு வேணும், எங்கள் அப்பாவோட ஜாமான்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அதிகாலை 2 மணி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் காலையில் வரேன் இப்போ தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிதின் விடாமல், இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, எங்கள் அப்பா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மாறி போகணுன்றாரு, நீங்கள் உடனே கொஞ்சம் வாங்க, காசு வேணும் எக்ஸ்ட்ரா போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே எங்கேருந்து எங்கே மாறி போகணும் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மினர் சவுக் அப்படின்ற பகுதிக்கு, அதாவது அது ஒரு சின்ன வில்லேஜ் தான். ஆனால் இவங்க அப்பாவுடைய வீடு இருக்க இடத்துக்கும் அந்த வில்லேஜுக்கும் இருக்க தூரம் பார்த்தோன்னா வெறும் 10லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னா காலையிலே மாற்றிக்கலாமே, நான் வர்றேன், வெள்ளனை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நிதின் விட மாட்டேன்றாரு. இல்லை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, காசு கூட எக்ஸ்ட்ரா போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 வரைக்கும் டீல் பேசுகிறாங்க. ஏன்னா வெறும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஜாமானெல்லாம் மாற்றுறதுக்கு 600 அப்படின்றது ரொம்ப அதிகமான காசு. ஸோ அதுக்கு ஜெய்சிங்கும் சரின்னு சொல்கிறாரு. தன்னுடைய டாட்டாயை சேர்த்துக்கிட்டு நிதின்குமாரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அவர் பைக்கில் வந்திருக்காரு. நிதின்குமார் டேரெக்டாக சிப்ரி பஜார் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அது ஒரு மலைப்பாங்கான இடம். அங்கே போன உடனே அங்கே இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாரு. அங்கே 64 வயசான ஒரு கிழவர் இருக்கார். அவர் பேர் ராம்சிங் பரிகார். அவர் தான் நிதினுடைய அப்பா. இப்போ அந்த வீட்டில் எத்தனை ஜாமான் மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே எண்ணி வச்ச மாதிரி மொத்தம் 2 ட்ரம் வச்சுருக்காங்க, ப்ளூ கலர் ட்ரம்மு. அதை பார்த்த உடனே டிரைவருக்கு ஒன்றும் புரியல. ஜாமான் நிறையா இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரி வாடகையும் அதிகமாக கொடுக்குன்னு சொன்னீங்க, ஆனால் ஜாமான் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நம்ம சீக்கிரமாக எடுத்து கொண்டு போகணும், அதனால தான் அவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க இதை போய் சமாளிக்கிறாங்க. ஜெய்சிங்கும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவருடைய டாடா ஏசியில் அந்த ட்ரம் ஏற்றுறாங்க. மொத்தம் 2 ட்ரம்மு. அந்த ட்ரம் ஏற்றும் போதே அதுக்குள்ளே ஹெவியாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே தண்ணியாக வடைஞ்சிட்ருக்கு. அதை பார்க்க கொஞ்சம் கொலன்னு ஜெல்லு மாதிரி இருக்குது. அதை பார்த்த ஜெய்சிங்க்கு ஒன்றும் புரியல. என்ன இது இந்த மாதிரி நாற்று அடிக்குது, உள்ளேருந்து ஏதோ வடைஞ்சிட்ருக்கு, என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா வீடு ஜாமான் தானே, என்ன இந்த ஜாமான்லாம் இருக்கும், எல்லாம் கொட்டி ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எடுத்து கொண்டு போ அப்படின்னு ராம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதையும் கேட்டுட்டு ஜெய்சிங்கும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அந்த ட்ரம்மை டாடா ஏசியில் ஏற்றி வச்சுட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க. இப்போ நிதின் என்ன பண்ணுறான், நிதின் டாடா ஏசியில் ஏறிக்கிறான். பின்னாடி ராம்சிங் நிதின் கொண்டு போன அந்த ஸ்கூட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்காங்க. போகும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே அவங்க சொன்ன ஏரியாவுக்கு போகிற இடத்துக்கும் இந்த வீட்டுக்கடையில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு கடையில் போகும்போது பார்த்தோன்னா அங்கே 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே யாருன்னா நிதினுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே அங்கே போன உடனே நிதின் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே வண்டியை இங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜெய்சிங்க்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வேறு வீட்டுக்கு மாற்றி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இப்போது இங்கே நிப்பாட சொல்கிறாரு என்ன அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் வண்டி ஆஃப் பண்ணுறாரு. வண்டி ஆஃப் பண்ண உடனே பார்த்தோன்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு நிதின் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பின்னாடி போய் அந்த ட்ரம் கீழே இறக்குறாங்க. அதே மாதிரி ராம்சிங்கும் அங்கே தான் இருக்கார். அந்த ட்ரம்மை ரொம்ப பொறுமையாக பார்த்து பத்திரமா இறக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது அதே மாதிரி இந்த ட்ரம்லேருந்து வர ஸ்மெல்லு அதெல்லாம் பார்க்கும்போது ஜெய்சிங்க்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இந்த ட்ரம்முக்குள்ளே வேறு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவருக்கு டவுட் வருது. இருந்தாலும் தெளிவாக அப்போ எதுவும் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரம்மை இறக்கி விட்ட பிறகு இந்த ட்ரம்மை இறக்கி வச்சுட்டு நீ போகலான்னு சொல்லிடுறாங்க. அவரும் எதுவும் சொல்லாமல் ரொம்ப சைலண்டாக காசை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து புறப்படுறாரு. சரியா கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப பார்க்குறாரு. பார்க்கும்போது இவங்கெல்லாம் அந்த ட்ரம்மை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஜெய்சிங் தூரமாக இருந்து பார்த்துட்ருக்காரு. இவங்க ஏதோ தவறு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு உடனே கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சார் என்ன நைட்டு இந்நேரத்தில் லோடு இருக்குது, ஒரு 2 ட்ரம்மை வேறு வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க, நானும் போனேன். அங்கே போய் பார்க்கும்போது 2 ட்ரம் இருந்துச்சு, நாற்றம் அடிச்சுது. நான் வண்டியில் ஏற்றி வச்ச பிறகு கொண்டு போகும்போது வேறு வீட்டுக்கு கொண்டு போவோன்னு பார்த்தா நடுவில் பிரிட்ஜு கீழே இறக்கிட்டாங்க. அங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது டவுட்டாக இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு அவர் எங்கே அந்த லொக்கேஷன் இருக்கோ, அந்த பிரிட்ஜ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே போலீஸ்காரங்களும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது நிதினும் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் இருக்காங்க. ராம்சிங் அப்போ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. போலீஸ் இப்போ அங்கே போகும்போது இவங்க 4 பேர் மட்டும் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 ப்ளூ ட்ரம்மும் அங்கேயே இருக்குது. போலீஸ் அவங்கள பார்த்து இதெல்லாம் என்ன, நீங்களாம் யார், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் போலீஸ் விடலை. என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரம்மை பிரித்து அந்த மேல் முடி திறந்து பார்க்குறாங்க. திறந்த உடனே
நாத்தம் ஹெவி அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக கறி பிடிச்சி போயிருக்கு. உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரம்மை கவுத்தி விட்டு பார்க்குறாங்க, கீழே கொட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உள்ளேருந்து ஃபுல்லாக கறிக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த கறிக்கட்டை விழுகுது. அதே மாதிரி உள்ளேருந்து தண்ணியாக ஜெல்லு மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே அங்கே இருக்க ஒரு கட்டையை வச்சு உள்ளே குத்தி கிளறி பார்க்குறாங்க. அப்போது அடிப்பகுதியில் இருக்க அந்த கறிக்கட்டை வேறு என்ன இருக்குது அப்படின்னு கிளறி பார்க்கும்போது உள்ளேருந்து வந்து அதை பார்த்துட்டு போலீஸே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பார்த்தோன்னா உள்ளே ஒரு மனிதனுடைய எலும்புகள் இருக்குது, எலும்பு ஃபுல்லாக துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. ஒரு மனுஷனை கூறு போட்டு சதையாக பீஸாக வெட்டி போட்டிருக்காங்க. அதில் நிறையா அது எரிஞ்சும் எரியாமலும் கருகி போய் கிடக்கு. அதெல்லாம் பார்த்த போலீஸ்காரங்க ஆடி போகிறாங்க. இன்னொரு ட்ரம் இருக்கு இல்லையா, அதையும் பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் இதே மாதிரி மனிதனுடைய எலும்புகள் சதையெல்லாம் உள்ளே இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது யார் கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போகுது. ஸோ உடனே அங்கே இருக்க நிதின் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையுமே போலீஸ் கைது பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஆரம்ப கட்டத்தில் என்கொயரி பண்ணும்போது நிதினுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்துக்குமே எதுவுமே தெரியலை. ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி தான் நிதின் அந்த 3 பேர்த்தையுமே கூப்பிட்டுருக்கான். அதனால் அவங்களுக்கு எதுவும் தெரியலை. ஆனால் நிதினை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் வந்து ஜாமான்லாம் மாற்றணும்னு சொன்னார், அவர் தனியாக இருக்கார், அவர் ஜாமான் மாற்றுறதுக்காண்டி தான் நான் போனேன், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ராம்சிங் வந்து நிதின் கிட்ட தன் மகன்கிட்ட என்ன சொல்லி சொன்னாரோ அதே நிதின் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்போனால் நிதினுக்கு உண்மையெல்லாம் தெரியும், அது யார், எதுக்காண்டி பண்ணா, யார் பண்ணா, எப்படி பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆனால் கூட அப்பா தனக்கு சொல்லி கொடுத்ததே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கான். எனக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி பண்ணது, எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி பண்ணதுன்னு அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கான். ஸோ போலீஸ் அவங்ககிட்ட எவ்வளோ என்கொயரி பண்ணாலும் எந்த ஒரு உண்மையும் வெளிவரல. இதுக்கடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டிரைவர் ஜெய்சிங் இருக்கா இல்லையா, அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. நீ இந்த ட்ரம் எல்லாத்தையுமே எங்கே பிக்கப் பண்ண, அந்த வீடு எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்னு அவனையும் கூட்டிகிட்டு டேரெக்டாக அந்த வீடு எங்கே இருக்கோ அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு மலைப்பாங்கான பகுதியில் அந்த வீடு தனியாக இருக்குது. சுற்றி முற்றி இருக்க வீடு எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்குது, பக்கத்தில் ஒட்டி எந்த ஒரு வீடுமே கிடையாது. அதே மாதிரி போலீஸ் அந்த வீட்டுக்கு போகும்போது அதிகாலை மணி 4 மணி அங்கே போகிறாங்க. அந்த வீட்டு கதவு திறந்து இருக்குது. டைரெக்டாக உள்ளே போகிறாங்க. போய் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக கறி பிடிச்சி கிடக்கு. வீட்டில் எங்கே பார்த்தாலுமே கறிக்கட்டையை வச்சு எரிச்சிருக்காங்க, ட்ரம்முக்குள்ளே போட்டு எரிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே கறி அடைஞ்சு கிடக்கு. வீடு ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்குது. அந்த வீட்டில் வேறு எந்த ஒரு ஜாமானுமே கிடையாது. பொதுவாக ஒரு வீடுனா கட்டில், பீரோ, அதே மாதிரி மெத்தை, பிரிட்ஜு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. எல்லாமே கறிக்கட்டை, அதே மாதிரி கறி பிடிச்சி கிடக்கு. அந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம்குள்ளே போலீஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கப்பல், அதாவது ஒரு ஆள் வந்து தூங்குறதுக்கு பெட்டு வந்து போட்டோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டு மட்டும் தான் அங்கே இருக்கே தவிர வேறு எந்த ஒருமே இல்லை. பக்கத்தில் ஒரு சின்ன பானையில் தண்ணி வந்து இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே யாரையோ கொலை பண்ணுறதுக்காண்டி இங்கே யாரையோ கூப்பிட்டு வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ்க்கு நல்லா புரியுது. ஆனால் கூட இந்த ராம்சிங் நிதினுடைய அப்பா வந்து அங்கே கிடையாது. ஏன்னா அவர் தான் இந்த கதையில் முக்கியமான வில்லனை. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு போலீஸ் வீடியோ ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கே தெரியும் கிடைக்கல. இப்போது ஃபாரன்சிக் டீம் வந்து அங்கே போகிறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே சின்ன சின்ன எலும்பு துகள்கள், அதே மாதிரி சதை, டிஷ்யூ வந்து இருக்குது. இது போக ஒரு நீளமான முடியும் இருக்குது. நீளமான முடினா நிறையா இருக்குது, அது நீளமாக இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டது ஒரு பெண் அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா புரியுது. ஃபாரன்சிக் டீமும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போது கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார், ராம்சிங் எதுக்காண்டி அந்த பொண்ணை கொன்னார், அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு, அவங்க யார், என்ன, ராம்சிங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஒரு பகை அப்படின்னு போலீஸ் அதை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. டேரெக்டாக ராம்சிங்குடைய மனைவி, அதாவது நிதினுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்க பேர் கீதா, வயசு வந்து 53. உங்கள் கணவர் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணியிருக்காரு, உங்கள் மகனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கீதா வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது, அவர் வந்து எங்களை பிரிஞ்சு போயிட்டார், அதுக்கடுத்து அவருக்கு எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கான்டாக்டும் கிடையாது, அவர் எங்கே போனார், என்ன ஆனார் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதே மாதிரி இந்த கொலையில் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பொய் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பொய்ன்னு போலீஸ்க்கு நல்லா புரியுது. ஆனாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ராம்சிங்கை பிடிக்கணும், அதுக்கு ஒரு பொறி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கீதாவை அவங்க போக்கிலே விட்டுறாங்க. கீதாவை சந்தேகப்படாதபடி, சரி ஓகேம்மா பரவாயில்ல, நீங்கள் வந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இருந்தாலுமே போலீஸ் அங்கே மஃப்தியில் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டிலேருந்து வெளியே எங்கேயாவது போகிறாங்களா, இல்லை வேறு யாராவது அந்த வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி
கீதாவுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் நம்பரையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் நிதின் கிட்ட எவ்வளோ என்கொயரி பண்ணாலும் எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் அவன் வாயவே திறக்கல. அப்படி இருக்கும்போது சரியா 2 டேஸ் கழிச்சு பார்த்தோன்னா கீதாவுடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. கீதாவுக்கு நேராக ராம்சிங் பரிகாரே வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி போலீஸ் வந்தாங்களா, ஏதாவது என்கொயரி பண்ணாங்களா, நீ ஏதாவது சொன்னியா, உன் பையன் ஏதாவது சொன்னானா, இல்லை ஏதாவது உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சும்மா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டு என்கொயரி பண்ணுறாரு. அவர் கேட்குறாரு. கீதாவும் இல்லைங்க, போலீஸ்க்கு எந்த வித டவுட்டும் வரல, என்னை நம்பிட்டாங்க, அவங்க இப்போ போயிட்டாங்க, வீட்டில் இப்போ யாரும் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆனால் கீதாவுக்கு தெரியாது போலீஸ்காரங்க கீதாவோட ஃபோனை ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க, ஒட்டு கேட்டுட்ருக்காங்கன்னு. என்ன பண்ணுறாங்க, அந்த கால் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த காலை ட்ராக் பண்ணுறாங்க. இந்த ராம்சிங்கும் ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி கால் பண்ண உடனே கால் பண்ணி பேசி முடிச்ச பிறகு அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனையும் ஆஃப் பண்ணி போட்டுறாரு. ஏன்னா அப்போ தான் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் போலீஸ் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸ்ட் கால் லொக்கேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டில் இந்த ராம்சிங்குக்கும் வேறு யாருக்காவது சம்மந்தம் இருக்கா, ஃப்ரெண்டுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு என்கொயரி பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. டேரெக்டாக ராம் வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. போலீஸ் எதிர்பார்த்தபடியே ராம்சிங்கும் அங்கே தான் இருக்கார். போலீஸ் அங்கே போயிட்டு ராம்சிங்கை கைது பண்ணுறாங்க. அவரை டேரெக்டாக ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவரை அவங்க ஸ்டைலில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வயசாயிருச்சு, 64 வயசு, உனக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம், நீ தான் அந்த கொலையை பண்ணையா, எதுக்கு நீ கொலை பண்ண, அந்த பொண்ணு யார், அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கியே, அந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணா, உண்மையை சொல்லு அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக கேட்குறாங்க. அப்போ ராம்சிங்குக்கும் வேறு வழி கிடையாது, எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, ராம்சிங் பரிகார் இவர் ரயில்வேல வேலை பார்த்துட்ருக்காரு. இவருக்கு மொத்தம் 2 மனைவிகள். முதல் மனைவி வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து அவருங்க கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போயே பார்த்தோன்னா அதுக்கடுத்து 2வது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அந்த 2வது மனைவியோட பேர் தான் பார்த்தோன்னா கீதா. இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பேர் நிதின். இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ராம்சிங் பரிகாருக்கு ஆசை அடங்கலை. அவருக்கு பெண்கள் கூட நிறையா பெண்கள் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேறு விதமான ஒரு பொல்லாத ஆசை வந்திருக்கு. அதனால் தான் கண்ணில் படுற அதே மாதிரி தனக்கு யாரெல்லாம் இணங்குறாங்களோ அப்பேற்பட்ட பெண்கள் கூட எல்லாம் அவர் உறவு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்படியே அவர் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா அவருக்கு 58 வயசாகும்போது, அதாவது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவர் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பெண் கூட அவருக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பெண்ணுடைய பேர் பிரீத்தி ரைவார். அவங்க வயசு அப்போது 32 மட்டும்தான். பிரீத்திக்கு அவங்க கூட வந்து வாழ பிடிக்கல. அவங்க கணவர் பேர் வந்து ராஜ்குமார். அவங்க கூட சண்டை போட்டு வாழ பிடிக்காமல் தன் கணவரை டிவோர்ஸ் பண்ணாமல் பிரிஞ்சு வந்துடுறாங்க, தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கணவர் வந்து 2 பிள்ளைங்களோட தனியாக போய் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பிரீத்தி மட்டும் தனியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ராம்சிங் பரிகார் கூட பழக்கம் ஏற்படுது. அப்போ பார்த்தோன்னா ராமுக்கு வயசு வந்து 58, ஆனால் பிரீத்திக்கு வயசு 32, 33 அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு மிடில் ஏஜ் ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான். அவங்களுக்கு அப்போயே வந்து ராம் கூட பழக்கம் ஏற்படுது. ராமு தன் மனசில் காசை வந்து பிரீத்திக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு விலைக்கு போகிறத விட்டுட்டு அவங்க ராம் கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், 58 வயசான ஒரு ஆளுக்கும் 32 வயசான ஒரு பெண்ணுக்கும் ஏஜ் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27-28 வருஷம் கிட்ட ஏஜ் கேப் வந்திருக்கு. அவ்வளோ கேப் இருந்தால் கூட பிரீத்தி அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் அவர் கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் பிரீத்தி அந்த மாதிரி உறவு வச்சுக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, ராமுக்கு நிறையா சொத்து பத்து இருக்குது, நிறைய கையில் காசு இருக்குது, அவர்கிட்ட சொந்தமாக காரும் இருக்குது, நிறைய இடத்துல வீடும் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த பிரீத்தி அவங்க கூட ஒன்றா இருந்தால் நிறைய காசு கிடைக்கும், நிறைய சொத்தை எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பிரீத்தி ராம் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ராமுக்கும் பிரீத்திக்கும் இடைப்பட்ட அந்த உறவு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் பிரீத்தியும் ஆரம்பத்தில் தன்னுடைய சுயரூபம் என்ன அப்படின்னு காட்டலை. கொஞ்சம் நாள் ஆகட்டும், நாள் போக போக நம்ம பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க டைம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நாட்கள் போக போக பிரீத்தி ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காசு பணத்தை எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ராமும் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சமயத்தில் பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, எனக்கு நகை வேணும், இடம் வேணும், வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராமும் பிரீத்தி மேலக்கு அந்த ஆசை இல்லை, அதே மாதிரி தன்னுடைய ஆசை ராணி இல்லையா, ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரீத்தி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க பேரில் ஒரு வீட்டை கூட எழுதி வைக்கிறாரு. ஸோ வீடையும் கொடுத்துட்டாரு, காசும் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி அவங்க கேட்கும் போதெல்லாமே கொஞ்சம் நகையும் வாங்கி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் கீதா அதே மாதிரி நிதினுக்கும் இந்த விஷயம் பற்றி தெரிய வருது. அவங்களும் ராம் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராம் வந்து
அதை கேட்கல. பிரீத்தி மேலே காசு இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி தான் இல்லையா, அழகாக வேறு இருக்காங்க. ஸோ அந்த ஆசையில் அந்த மயக்கத்தில் அவங்க கேட்கும்போது எல்லாமே காசை வாரி வாரி இறைச்சிட்டே இருக்காரு. இப்படியே நாட்கள், மாதம், வருஷங்கள் போயிட்டுருக்கு. நிறைய காசையும் பணத்தையும் கொடுத்து அழைச்சிட்டாரு ராம் வந்து. ஆனால் நாட்கள் போக போக பார்த்தோன்னா ராமால் இந்த பிரீத்தியை சகிச்சுக்க முடியல. ஏன்னா முன்னை விட ரொம்ப அதிகமாக வந்து காசு பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராமுக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வந்து ஏற்படுது. இந்த பிரீத்திக்கு அடிக்கடி கால் பண்ணும்போது அவங்க வேறு யாரு கூட வந்து காலில் பேசிகிட்டு இருக்க மாதிரி அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. ஸோ ராம் வந்து அது என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் என்கொயரி தனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, இந்த பிரீத்தி வேறொரு ஆள் கூட அதே ஏரியாவில் ஒரு சலூன் வச்சுருக்காரு. அவர் பேர் ஃபஜு, அவர் பேர் ஓகேங்களா. அவர் கூட வந்து பேசி பழகிட்டு இருக்காங்க, ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ராமுக்கு வந்து தெரிய வருது. ஸோ தாங்கிட்ட பேசி பழகி ஒன்றா உறவு வச்சுக்கிட்டு தான் காசை வாங்கிட்டு தான் வீட்டையே வாங்கிட்டு இப்போது வேறு ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருக்கா, வேறு ஒருத்தங்க கூட உறவு வச்சுட்ருக்கா. அப்போ அவள் எனக்கு உண்மையாக இல்லை, அவள் வந்து காசுக்கு தான் உண்மையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இந்த ராமுக்கு கோவம் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு அதிகமாக கேட்குறா, பணம் கேட்குறா அப்படின்னு தான் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். இப்போது தாங்கிட்ட காசை வாங்கி தன்னோட வீட்டையே வாங்கி வச்சுக்கிட்டு வேறு ஒருத்தங்க கூட ஒன்றா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராமால் அந்த கோவத்தை தாங்கிக்க முடியல. தனக்கே அவள் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒழிச்சுக்கட்ட முடிவு பண்ணுறாரு. இந்த பிரீத்தியை வந்து ஒழிச்சுக்கட்ட முடிவு பண்ணுறாரு. அந்த பிளான் அவர் தன்னுடைய ஒய்ஃப்கிட்டையும் தன்னுடைய மகன்கிட்டையும் சொல்கிறாரு. அவருடைய பிளான் படி சரியாக ஜனவரி 5, 2026 அன்னைக்கு மொட்டை போகிறாரு. மொட்டை போட்டுட்டு பக்கத்தில் வேற எங்கேயாவது வீடு கிடைக்குமா, அதுவும் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதை ஒட்டி வேறு எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது வீடு கிடைக்குமா, ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி கிடைக்குமா அப்படின்னு வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தோன்னா சிப்ரி பஜார் அப்படின்ற பகுதியில் ஒரு மலைப்பாங்கான பகுதி இருக்குது. அந்த மலைப்பாங்கான பகுதியில் ஒரு ஏத்தத்தில் ஒரு வீடு இருக்குது. அதை சுற்றி பக்கத்தில் ஒட்டி அந்த ஒரு வீடும் கிடையாது, கொஞ்சம் தூரமாக வீடு வந்துருக்கு. அந்த வீடு வாடகைக்கு இருக்குது. இப்போ அந்த வீடு ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டு அதை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாரு. அதை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெட்டு மட்டுமே, ஒரு பெட்டு அதே மாதிரி ஒரு தண்ணி பானை அதை மட்டும் வாங்கிட்டு அந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது, அதில் ஒரு பெட்ரூம்குள்ளே அங்கே வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த பிரீத்தியை கொலை பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய கோடாரி ஷார்ப்பாக வாங்கி அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு வந்து பிரீத்தி வர சொல்கிறாரு. எப்போன்னு பார்த்தோன்னா சரியா ஜனவரி 8 அன்னைக்கு பிரீத்தி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்துருக்கேன், அங்கே வா நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கூப்பிட்றாரு. பிரீத்தியும் அதை நம்பி அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போன பிறகு பிரீத்தி அதே மாதிரி ராம்சிங் பரிகார் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. அப்படி ஒன்றா உறவச்சிட்டு இருக்கும்போது இந்த ராம்சிங் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேருமே இயற்கைக்கு மாறான முறையில் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிரீத்தியும் சரி சொல்கிறாங்க, கொஞ்சம் திரும்புகிறாங்க. அப்படி திரும்பி இருக்கும்போது இந்த ராம் என்ன பண்ணுறாரு, தன் பிளானை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த பெட்டு கீழே பார்த்தோன்னா அவர் கோடாரியை ஷார்ப்பாக மறைச்சி வச்சுருக்காரு. அந்த கோடாரி எடுத்து பிரீத்தியுடைய தலையில், பின்னாடிக்கு தலையில் ஒரே போடு தான் சென்டராக ஓங்கி அடிக்கிறாரு. ஒரே அடியில் பார்த்தோன்னா மண்டையில், நடு மண்டையில் இறங்குது. மண்டை திறந்து அதே ஸ்பாட்டில் வந்து பிரீத்தி இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போது பிரீத்தியை கொலை பண்ணிட்டாரு. அந்த பாடி இப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு புரியல. அதுக்காண்டி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து சும்மா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிடையாது, 2 நாளாக ராம் வந்து வேறு எங்கேயும் போகாமல் அங்கேயே தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போகிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. இந்த பிரீத்தியுடைய பாடி எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே படுத்து தூங்குறாரு. இப்படி ஒரு 2 டேஸ் போகுது. அந்த பாடி எப்படி மாற்றலாம், எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதுக்கடுத்து சரியாக 2 டேஸ் கழித்து அவருக்கு ஒரு பிளான் தோணுது. என்னென்னா பிரீத்தியுடைய பாடியை வெட்டி பீஸாக வெட்டி அதை நம்ம சாப்பிட்றலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோன்னா அது யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு அவர் ஒரு மோசமான ரொம்ப கொடூரமான ஒரு முடிவு வந்திருக்கிறாரு. அந்த முடிவு எடுக்கும்போது அவர் குடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த கோடாரியை வச்சு அவர் இந்த பிரீத்தியுடைய பாடியை பீஸாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன தான் அவர் ட்ரை பண்ணாலும் அவரால் முடியல. அவருடைய உடம்பும் சரி மைண்டும் சரி அதை ஏற்றுக்கல. அவர் தின்ன உடனே அவருக்கும் திரும்ப வாந்தி தான் வருது. அவரால் முழுசாக அந்த பாடி வந்து திங்க முடியல. சொல்லப்போனால் பாடியில் ஒரு கொஞ்சம் தான் வந்து தின்றுப்பார், அதுக்குள்ளே அவரால் முடியலை. ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணலாம், இந்த பாடியை வேறு எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தோன்னா அவருக்கு இன்னொரு பிளான் வருது. கேஸ் அடுப்பு இருக்கும், கேஸ் அடுப்பை கொண்டு வந்து வச்சு இந்த பாடி பீஸெல்லாம் வெட்டியாச்சு, அந்த பாடி பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கருக்கி அதை மாயமாக்கிடலாம், யாருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு டேரெக்டாக தான் பையனுக்கு கால் பண்ணுறாரு. நிதின் கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் இருக்க கேஸ் அடுப்பு, ஸ்டவ் 2 கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நிதினும் அந்த கேஸ் ஸ்டவ், அடுப்பு 2த்தையுமே அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். ஆனால் வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு வெளியே வச்சு கொடுக்குறான். ராம் அதை கொண்டுட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அடுப்பை பற்ற வச்சு அந்த பாடியுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கருக்க ஆரம்பிக்கிறாரு, வேக வச்சு கருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதுக்கிடையிலே பார்த்தோன்னா அந்த மாதிரி வாட்டும்போது அந்த ஸ்மெல்லு ஹெவி ஆகுது. ஆல்ரெடி இறந்து போய் 2-3 நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை
தீயில வாட்டும்போது ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்குது, நாற்று அதிகமாகுது. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகுது, கொஞ்சம் தூரம் தாண்டி இருந்தாலும் கூட அங்கேயும் போகிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்மெல்லை அவராலே தாங்க முடியல. ஸோ இதுவும் வேலைக்கு ஆகாது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் திரும்ப யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது தான் ட்ரம் இருக்கும் இல்லையா, பழைய பெரிய ட்ரம்மு, ப்ளூ கலர் ட்ரம்மு, அந்த ட்ரம்மை வாங்கி வச்சு அதுக்குள்ளே விறகை போட்டு எரித்து அதுக்குள்ளே இந்த பாடியை போட்டு எரிச்சிட்டோன்னா அந்த விறகு கட்டையிலேருந்து வர ஸ்மெல்னால இந்த ஸ்மெல் அடங்கிடும், பெருசாக தெரியாது அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் படி பார்த்தோன்னா கரெக்டாக திரும்ப அவர் பையனை தான் வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி சிண்டெக்ஸ், ப்ளூ கலர் சிண்டெக்ஸ் பெருசு இருக்கும், அதை வாங்கிட்டு வா, இது போக ஒரு 150 கிலோ விறகு வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையனும் சரி சொல்கிறான். அதே மாதிரி மார்க்கெட் போயிட்டு 2 ட்ரம் வாங்கிட்டு 150 கிலோ விறகு வாங்கிட்டு அதை வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு அந்த வீட்டிலேயே அன்லோட் பண்ணுறான். ராம்சிங் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரம்மையும் சரி விறகையும் சரி வச்சுட்டு இந்த பாடியை திரும்ப அவர் பிளான் போட்டபடி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே விறகெல்லாம் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த எரியிற அந்த தீக்குள்ளே பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எரியிறதில் பார்த்தோன்னா ஓவராக கரியாகுது, வீடு ஃபுல்லாக ரொம்ப கரியாகுது. அதே மாதிரி வீட்டிலேருந்து ரொம்ப அதிகமாக புகை வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறோம் அப்படின்னாலே புகை ரொம்ப அதிகமாக போகும். ஸோ ரொம்ப அதிகமாக புகை போகிறதுனால பக்கத்தில் இருப்பாங்களே, ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் தாண்டி அவங்களும் அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன வீட்டுக்குள்ள வந்து புகையாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ராம்சிங் பயம் வர ஆரம்பிக்குது. எங்கே இதே மாதிரி தொடர்ந்து எரிச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிரீத்தியை கொலை பண்ணி 10 நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவர் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சார் இல்லையா, அப்படி எரிக்கும் போதே கிட்டத்தட்ட 10 நாள் டைம் போயிருக்கு. இதுக்கடையிலே அவர் பிரீத்தியை கொலை பண்ணிட்டு 2 நாள் அந்த வீட்டில் படுத்தே கிடந்தார். என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. அதுக்கடுத்து பிரீத்தியை வெட்டி அவரே தின்னார். கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட ஈவர்க்கம் காட்டாமல், மனசாட்சி இல்லாமல் அவரே தின்னார். அப்படி திங்க முடியாமல் தீயில வச்சு வாட்டினார் கேஸ் அடுப்பில். அதில் ஸ்மெல்லு வருது அப்படின்னு உடனே மண்ணெண்ணெய் அடுப்பை வச்சு அதில் எரிச்சார். ஆனால் எரிஞ்சாலும் கூட புகை வருது, கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வச்சுருந்தோன்னா இந்த ஆல்ரெடி வெட்டி பீஸாக போட்டு வச்சுருக்காரு, அந்த ஸ்மெல்லெல்லாம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு அவருக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. போலீஸ்கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்னு அவருக்கு பயம் அதிகமாகுது. ஸோ அவர் உடனே வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த பாடி வந்து இங்கே வச்சுருக்கக்கூடாது, நம்ம உடனே அதை ஃபுல்லாக ட்ரம்முக்குள்ளே போட்டு வேறு எங்கேயாவது கொண்டு போயிட்டு அதை புதைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கான என்ன பண்ணுறாருன்னா, அந்த ட்ரம்முக்குள்ளே அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சாம்பலோடு தான் இருக்குது, சாம்பலோட எலும்பு சதை எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே வந்து போடுறாரு. ஆனால் கூட அந்த ட்ரம்முக்குள்ளே விறகெல்லாம் போட்டு எரிச்ச காரணத்தினால அந்த ட்ரம்முக்கு வெளியே ஃபுல்லாக கறி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் கறி பிடிச்சிருக்கு. யாராவது பார்த்தாங்கன்னா இந்த ட்ரம்மை எரிச்சிருக்காங்க, எதையோ போட்டு எரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் இருக்க தண்ணியை வச்சு அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறாரு. வெளியே இருக்க கறியை ஃபுல்லாக நல்லா கழுவி வாஷ் பண்ணுறாரு. அதில் தான் பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அந்த ட்ரம்முக்குள்ளேயும் போயிருக்கு. அந்த தண்ணி அதே மாதிரி எலும்பு சதை எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப கேவலமான ஸ்மெல் வந்து அந்த ட்ரம்முக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனால் கூட அவர் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ட்ரம் வந்து ஃபுல்லாக கழுவி க்ளீனாக வெளியே எடுத்து வச்சுட்டாரு, பொட்டி வெளியே எடுத்து வச்சுட்டாரு. அந்த பிளான் படி சரியா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிதின் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ட்ரம்மை நம்ம வெளியே கொண்டு போகணும், போய் புதைச்சிடலாம் அப்படின்னு தன் மகன்கிட்ட அவர் சொல்கிறாரு. அதுக்கு நிதினும் சரியும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை தன்னாலையும் தன் அப்பாவாலையும் மட்டும் தனியாக பண்ண முடியாது, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் தேவை அப்படின்னு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு 3 பேருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறான். அவங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம தெரியாமல் நிதினுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வர்றாங்க. இப்போது நிதின் என்ன பண்ணுறான், ராம்சிங் சொன்ன அந்த பிளான் படியே டிரைவர் இருக்கார், அது எல்லாத்தையுமே இந்த ராம்சிங் வந்து பார்த்து வச்சுட்டாரு. அவர் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நிதின் போகிறான். அங்கே இருக்க ஜெய்சிங் பால் அவங்ககிட்ட பேசி அவனுடைய டாடா ஏசியை வாடகை கேட்குறாங்க. அவனும் வர்றான். இதுக்கு அடுத்தான் பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த சம்பவம் எல்லாமே நடக்குது. போலீஸ் என்கொயரியில் இந்த உண்மை எல்லாமே வெளியே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பிரீத்தி எங்கே கொலை பண்ணாரோ அந்த வீட்டில் தேடும்போது ஒரு சின்ன பானையில் சாம்பல் இருந்துச்சு. அந்த சாம்பல் யாரோடதுன்னு பார்த்தோன்னா இந்த பிரீத்தியோடது. பிரீத்தி எரித்து அந்த சாம்பலை ராம் தான் எடுத்து வச்சுருக்காரு. அதை எதுக்காண்டி எடுத்து வச்சார் அப்படின்னு ராம்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் என்ன தான் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், அவள் என்ன தான் என்னை ஏமாற்றிருந்தாலும் அவள் கூட நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், ஒன்றா இருந்துட்டேன். அவளை வந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக விட்டு போக முடியல. அவளுக்கு உண்டான காரியம் எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அவளை கொலை பண்ணி முடித்த பிறகு, யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் பண்ண பிறகு அவளுடைய இந்த சாம்பலை மட்டும் எடுத்து கொண்டு போயிட்டு கங்கையில் கரைக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு ராம் சொல்கிறாரு. அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக வெட்டி அதை சாப்பிட்டுட்டு தீயில வச்சு வாட்டி எரித்து சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலை கருணை உள்ளத்தோட கொண்டு போய் கரைக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் இல்லை.